எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் உள்ள இயல் 5னுடைய மொழி பயிற்சிகளை ஆராய்வோம். இந்த மொழி பயிற்சிகள் அப்படின்னும் போது நம்ம பார்க்குறோம், இது தேர்வினுடைய இறுதி நேரத்தில் திருப்பி பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது போதிய நேரம் அல்ல. ஒவ்வொரு இயல் முடிஞ்சோன்னையும் அந்த மொழி பயிற்சியையும் நேரம் கொடுத்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம மதிப்பெண்கள் குறையாமல் வாங்க முடியும். இப்போ பார்க்கும்போது மொழிப்பயிற்சியை பார்க்கும்போது நமக்கு எளிமையாக இருப்பது போல் தோணும். ஆனால் அதுக்குள்ளார போய் பார்க்கும்போது தான் தெரியுது எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த இயல் 5 பகுதியில் சோமசுந்தர பாரதியார் அவர்களை பற்றின சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை வாசித்து பார்ப்போம். சான்றோர் சித்திரம். ஒரு முறை எட்டயபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார். அரண்மனை அவையில் நடந்த புலவர் கூட்டத்தில் ஈற்றடி ஒன்றை கொடுத்து பாடல் ஒன்றை இயற்றி தருமாறு வேண்டினார். அக்கூட்டத்திற்கு 2 நண்பர்கள் சென்றிருந்தனர். பலரும் பாடல் இயற்றி கொடுக்க அனைத்து பாடல்களிலும் நண்பர்கள் இருவரின் பாடல்களே சிறந்ததென தேர்ந்தெடுத்த அப்புலவர் இருவருக்கும் பாரதி என்ற பட்டத்தையும் வழங்கி சிறப்பித்தார். அவ்விருவரில் ஒருவர் சுப்பிரமணிய பாரதியார், மற்றொருவர் சோமசுந்தர பாரதியார். பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர், இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிறந்த வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார். வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு வ.உ.சி.யின் அழைப்பை ஏற்று ரூ. 100 சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வது ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி. பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார். இவர் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியுள்ளார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றியவர். தசரதன் குறையும் கைகேயி நிறையும், திருவள்ளுவர், சேரர் தாயமுறை, தமிழும் தமிழரும் முதலிய பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். தொல்காப்பிய, பொருளாதிகார, அகத்திணையியல், புறத்திணையியல், மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றிற்கு உரை எழுதியுள்ளார். இவர் சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தினார். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக இவர் வாதாடியது குறிப்பிடத்தகுந்தது. இவருடைய தீந்தமிழுக்கு சான்று அப்படின்னும் போது கட்டளை அல்லது நல்ல தமிழ் நடைக்கு எளிதில் பொருள் விளங்கும் தெளிவு இன்றியமையாதது. இயல் வழக்கில்லா அருஞ்சொற்களும் பொருள் பல குறித்து மருள வைக்கும் பொது சொற்களும் விரைவும் நடையை செய்யுள் வகையில் ஒருவரும் விரும்பார். எளிமையும் தெளிவும் எழுத்திலும் பேச்சிலும் எம்மொழி நடைக்கும் இனிமையும் எழிலும் என்றும் உதவும் என்பது எல்லாருக்கும் உடன்பாடு. நாவலர் சோமசுந்தர பாரதியின் நூல் தொகுதி 4 நற்றமிழ் எனும் கட்டுரையிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தர பாரதி அவர்களை பற்றி ஒரு குறிப்பை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இவரை பற்றின இந்த குறிப்பை ஏன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவரை பற்றின வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது
ஒரு பக்கம் இருந்தாலும் இது பாடம் சம்பந்தமாக நமக்கு எவ்வாறு மதிப்பெண்களை ஈட்டித்தரும் அப்படின்னு சொல்லும்போது இப்பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அப்படின்னும் போது எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆளுமை கொண்ட சோமசுந்தர பாரதியார் சிறந்த வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பன்முக ஆளுமை கொண்ட சோமசுந்தர பாரதியார் எவ்வாறு திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கலாம். பேச்சாளர், அப்போ சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர், இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை தன்மை கொண்டவர் அப்படின்னு நம்ம விடை எழுதுவோம். மேலும் பார்த்தீர்களானால், வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக இவர் வாதாடியது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இத்தொடரை வினையாளனையும் தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லி சொன்னால் விடை என்னவாக இருக்கும் அப்படின்னா, வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர் ஆர் மர் மார் இது போன்ற வாதாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லியிருக்கும்போது இத்தொடரை வினையாளனையும் பெயராக நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்தீர்களானால், பாரதி என்ற பட்டத்தை பெற்ற இரு புலவர்கள் யாவர் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக கேட்கும்போது நம்ம சுப்பிரமணிய பாரதியார், சோமசுந்தர பாரதியார் அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது, சோமசுந்தர பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை அப்படின்னும் போது தசரதன் குறையும், கைகேயி நிறையும், திருவள்ளுவர், சேரர் தாயமுறை, தமிழும் தமிழரும் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு எழுதுவோம். அது மட்டுமல்ல, இலக்கண பகுதிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்புகளும் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இனிமையும் எளிமையும் அப்படின்னும்போது எண்ணுமை, வழக்கில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அருஞ்சொற்கள் அப்படின்னும்போது பண்புத்தொகை, நடந்த பெயரெச்சம், சென்றிருந்தனர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுபோல இலக்கண குறிப்புகளும் கேட்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கலாம். வேண்டினார் அப்படின்னு ஒரு வார்த்தை, வேண்டு கூட்டல் இன் கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிப்போம். வேண்டு என்பது பகுதி, இன் என்பது இறந்த கால இடைநிலை, ஆர் என்பது வளர்பால் வினைமுற்று விகுதி. திகழ்ந்தார், திகழ் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர். திகழ் பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம்னு போடுவோம். அடுத்த இத்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை, ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுபோல இலக்கண குறிப்புகள், பகுபத உறுப்பிலக்கணங்கள் மற்றும் வினாவிடைகளும் இப்பகுதியில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழாக்கம். தமிழாக்கம் உங்களுக்கு அங்கே ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதற்கு பிறகு இலக்கிய நயம் பாராட்டுதல். இலக்கிய நயம் பாராட்டுதல் அப்படின்னும் போது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பாடலை கவனமாக படிக்கணும். பிறப்பினால் எவருக்கும் உலகினில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா, நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார், திண்மை செய்பவரே அண்டை தீண்ட ஒண்ணாதார். கவிமணி தேசிக விநாயகனார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாடலை நன்கு படிச்சுட்டு அந்த பாடலை முதல்ல நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். அதற்கு பிறகு நம்ம நயங்களுக்கு வரோம். நயங்கள் அப்படின்னும் போது இந்த பாடலில் இடம்பெறக்கூடிய நயங்களைத்தான் நம்ம
இலக்கிய நயம் பாராட்டுக அப்படின்ற தலைப்பில் எழுதுவோம். அப்படி பார்க்கும்போது நம்ம முன்னுரை கொடுக்குறோம். முன்னுரையில் நம்ம எந்த ஆசிரியர், அதாவது இப்பாடலை இயற்றிய ஆசிரியர் அப்படின்னும்போது அவருக்கான குறிப்புகளை தரோம். அப்படி பார்க்குற பட்சத்தில் இங்கு தேசிய விநாயகம் பிள்ளை அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது அவரை பற்றின குறிப்புகளை கொடுக்குறோம். பெயர் கவிமணி, இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தேசிக விநாயகம் பிள்ளை. இவருடைய பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மாள். ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தேரூர், நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கிறது. இவருடைய படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிலவற்றை சொல்லணும். மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு, மருமக்கள் வழி, மான்மியம். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பட்டம் அப்படின்னும் போது கவிமணி பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்பாடலுக்கான திரண்ட கருத்தை எழுதணும். இரண்டாவதாக திரண்ட கருத்து அப்படின்னும் போது இந்த பாடலினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகில் மனிதராக பிறக்கும் எவருக்கும் பெருமைகள் வந்திடாது. புகழ், மனிதநேயம், அடக்கம் போன்ற சிறப்புகள் மனிதனிடத்து தோன்ற வேண்டுமானால் அவனுடைய செயல்கள் நல்லவையாக அமைய வேண்டும். பிறருக்கோ பிறவற்றிற்கோ நன்மைகளை செய்பவரையே இவ்வுலகம் போற்றும் உயர் வகையினர். பல தீய செயல்களை செய்பவர்கள் தாழ்ந்த வகையினர் ஆவர் அப்படிங்கிறது இப்பாடலினுடைய திரண்ட கருத்து. இது உங்களுடைய சொந்த நடையிலையும் நீங்கள் எழுதலாம். சரி, இந்த பாடலினுடைய மைய கருத்து என்ன மையமாக சொல்லுது இந்த பாடல் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மைய கருத்து அப்படின்னும் போது நல்ல செயல்களே ஒரு மனிதனை சிறப்புற செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட மைய கருத்து. சரி, அதற்கு பிறகு நம்ம தொடை நயங்களுக்கு வருகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக மோனை நயம். மோனை நயம் அப்படின்னும் போது செய்யுளில் சீர்தோறும் அல்லது அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும். சான்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரியில் முதலாவது வரி பாருங்க, பிறப்பினால். அடுத்தது அதே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெருமை, சிறப்பு, செய்கை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளதனால் இது மோனை நயம். அதற்கு பிறகு எதுகை நயம் பார்க்குறோம். எதுகை அப்படின்னு சொல்லும்போது செய்யுளில் சீர்தோறும் அல்லது அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படிம்போம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே பிறப்பினால் சிறப்பு அப்படிங்கிறது தான். இரண்டாம் எழுத்து ரா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றி வந்துள்ளதனால் இது எதுகை நயம். அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் இயைபு. இயைபு அப்படின்னா இயைந்து வருவது. செய்யுளில் சீர்தோறும் அல்லது அடிதோறும் இறுதியில் அமையக்கூடிய எழுத்தோ அசையோ சொல்லோ ஒன்று போல் அமைந்தால் அது இயைபு நயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி பார்க்குற பட்சத்தில் மேற்குலத்தார், ஒன்னாதார் இப்படி ஒரே மாதிரியாக வந்துள்ளதனால் இது இயைபு நயம். அதற்கு பிறகு சந்தம் அப்படின்னு பார்க்கும்போது இனிய ஓசைக்காக வருவது சந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற சிந்து வகையை சார்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டால் தனிச்சொல் பெற்று வந்துள்ளமையால் இது நாட்டுப்புற சிந்து வகையை சார்ந்தது. அடுத்தது அணிநயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அணிநயம் அப்படின்னும் போது உள்ளதை உள்ளவாறு கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உள்ளதை உள்ளவாறு கூறுதல் அப்படின்னும் போது பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனின் நல்ல செய்கை வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை உள்ளவாறு கூறுவதனால் இது இயல்பு நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முரண் நயம் போடலாம். முரண் அப்படின்னு சொல்லும்போது எதிர்மறையான சொற்கள் வருவது தான்
முரண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி பார்க்குற பட்சத்தில் மேற்குலத்தார், ஒண்ணாதார் இதெல்லாம் வந்து முரண் நயத்துக்கு எடுத்துக்காட்டு. வாராதப்பா, வேண்டுமப்பா இது போன்ற எதிர்ப்பதமான சொற்கள் வருமானால் அது முரண் நயத்திற்கு எடுத்துக்காட்டு. இது போல ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதற்கான நயங்களை ரொம்ப அருமையாக சுருக்கமாக சுட்டி காட்டுதல் வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்களை எழுத்தாக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது என்ன நமக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் எழுத்தாக்குதல் வேண்டும். அப்படி பார்க்கும்போது எடுத்துக்காட்டாக சொல்லும்போது இங்கே ஒரு அடிகள், அதாவது அந்த படத்துக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி, உள்நாட்டு சந்தைக்கு பொருட்களை எடுத்து செல்லும் சிறு வணிகர் கூட்டம் 17ஆம் நூற்றாண்டு சிதம்பரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உள்நாட்டில் நடைபெறக்கூடிய சந்தைக்கு விற்பதற்காக பொருள்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டம் போகுது, வணிகர்களினுடைய கூட்டம் போகிறதாம். இது எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேட்டால் 17ஆம் நூற்றாண்டு. இடம் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை இங்கு எழுதினால் போதுமானது. அப்போ என்ன சொல்லலாம்? பண்டைய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய காலங்களில் சந்தையில் வணிக முறையில் குண்டூசி முதல் விற்றனர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. மேலும் சந்தைக்கு வருபவர்களை வியாபாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் உறவினராக வரவேற்று மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். உங்களுடைய சொந்த எண்ணங்களை எழுதுதல் வேண்டும். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் சம்பந்தமாக எழுதுதல் நன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மார்க்ஸில் கேட்கக்கூடிய பகுதிகள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் பேசக்கூடிய வார்த்தை. இப்போ எழுத்து வழக்காக எழுதும்போது எப்படி எழுதுவோம்? இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதே போல தான் இங்கே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. நிலத்தை கிளறணும்டா அப்பதான் வகுறு நிறையும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? நிலத்தை உழ வேண்டும், அப்போதுதான் வயிறு நிறையும் இல்லையா? நம்ம பேச்சு வழக்கில் பேசக்கூடியதை எழுத்து வழக்காக எழுதுதல் வேண்டும். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதான, இது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்காக எழுதும்போது அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே. அடுத்தது பாருங்க, இந்த 3ஆவதாக இடம்பெறக்கூடிய இந்த 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட ஒரு பகுதி. ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே இஸ்துக்குன்னு போனாரு. வீட்டிற்கு அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா எங்கு இழுத்து கொண்டு போனார். 4ஆவதானது, புள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளா சிரமப்படுது. பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, 3 நாட்களாக துன்பப்படுகிறது. 5ஆவதானது, ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல்லு. இதுவும் அடிக்கடி கேட்ட ஒரு 1 மார்க்ஸ். இரவுக்கு சிற்றப்பாவை காவலுக்கு போகச் சொல். நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறத படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் பேசுனது என்னமோ நம்ம தான், ஆனால் புரிஞ்சிக்க முடியாது. சற்று கவனித்து பார்த்து எழுதுதல் நன்று.
அடுத்தது வெட்டியும் ஒட்டியும் பேசுதல். இது கொடுத்துருக்காங்க. வெட்டியும் ஒட்டியும் பேசுதல் அப்படின்ட்டு. அதாவது கிராமங்கள் நகரமாவது வளர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெட்டியும் ஒட்டியும் பேசுதல் அப்படின்னும் போது வளர்ச்சியானும் பேசணும், வீழ்ச்சியானும் பேசணும். அதாவது கிராமங்கள் நகரமாவது வளர்ச்சியானும் பேசணும், வீழ்ச்சியானும் பேசணும். ஒரே தலைப்பு தான், 2 விதமாக பேசுதல் வேண்டும். கிராமங்கள் நகரமாவது வளர்ச்சி அப்படின்னு பேசணும் அப்படின்னா, ஒரு நாட்டின் பொருளாதாரம் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொன்னார். விவசாயம் சார்ந்த தொழில்களும் பெருகும்போது கிராமத்தினுடைய பொருளாதாரம் உயரும். வேலைவாய்ப்புகள் பெருக வாய்ப்புகள் அதிகம். தொழில்நுட்ப மேம்பாடு அடைய முடியும். மேலும் பார்த்தீர்களானால் தனிநபர் வருமானம் உயரும். தரமான கல்வி, மருத்துவம், போக்குவரத்து வசதிகள் ஏற்படும். இதெல்லாம் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசலாம். இதே வீழ்ச்சி அப்படின்னு பேசும்போது கிராமங்கள் நகரமாவதால் விவசாயம் அழிந்து வருகிறது, சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது, மக்கள் நெருக்கம் ஏற்படுகிறது, மரங்கள் வனங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன, பல்லுயிர் பெருக்கம் குறைகின்றது, விலங்குகள் பறவைகளின் வாழிடங்கள் குறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியும் ஒட்டியும் பேசுதல் அப்படிங்கிற பகுதியில் நம்ம எழுதணும். இதெல்லாம் நமக்கு மொழிதிறன் பயிற்சியில் கேட்கக்கூடிய பகுதிகள். மேலும் பார்ப்போம்.